ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு செம்ம டேஸ்டான இறால் தொக்கு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு 6 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, இது அரைச்சாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கணும். கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். ஆல்ரெடி சோம்பு போட்டு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டுக்கணும். ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொக்குக்கு வந்து வெங்காயம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டாக்கா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு 3 நல்ல பழமாக இருக்கிற தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த அரைச்ச பேஸ்ட்லேயே மிளகெல்லாம் போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லே வச்சு நல்லா வேக விடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஜாரை கழுவுன ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் இதில் ஊற்றிக்கணும். வேறு தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்றாதீங்க. இறால்லையே வந்து தண்ணி அதிகமாக சுரக்கும். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் வேக விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஊற்றிருக்கிற மசாலாலாம் பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு. இதில் வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணி செய்கிறதுனால அடி பிடிக்கும். அதனால் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 kg அளவுக்கு இறா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இறாலை அப்படியே இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இறால் க்ளீனிங் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். இங்கே பாருங்க, நம்ம இறால் போடும்போது எப்படி கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் வேணாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே கரெக்டாக இருக்குதுனாக்கா இது அப்படியே இந்த ஸ்டேஜ்லேயே வேணும்னா குழம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான நல்ல எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இதில் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.